ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல OnePlus 15 மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். இந்தியன் ரேஞ்சில அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. அது அமேசான்ல அண்ட் வெப்சைட்ல டீசர் வந்துருச்சு, அமேசான்ல டீசர் வந்துருச்சு. இந்த OnePlus 15 பாத்தீங்கன்னா இந்த OnePlus 14 வராமையே 15 கொண்டு வந்துட்டாங்க. இந்த வட்டம் OnePlus 13 பாத்தீங்கன்னா இந்தியன் ரேஞ்சில இன்னைக்குமே ஒரு பேஸ் ஃப்ரெண்ட் 70,000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. ஒரு கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் போச்சுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட் மொபைல், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஹேசல் பிளேடோட டைப் பண்ணி நல்ல ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட இந்த OnePlus 13 எடுக்கலாம். அப்படி உள்ள சூழ்நிலை இந்த OnePlus 15 எந்தெந்த விதத்துல அப்கிரேட் ஆகிருக்கு, இந்த OnePlus 14 வராம இந்த OnePlus 15 வந்திருக்கே, அப்படி இருக்கும்போது நிறைய அப்கிரேடோட இருக்கா இல்லையா, அது போக என்னென்ன அப்டேட்ஸோட இந்த போன் வந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்ச அப்டேட்டை வச்சு இந்த வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்க போறோம். அதுதான் இந்த வீடியோனே சொல்லிக்கலாம். சோ இதெல்லாம் பாக்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்ம சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டான நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இந்த OnePlus 15 அமேசான்ல அபிஷியலா லான்ச் பண்ண போறாங்க. டேட் இன்னும் மென்ஷன் பண்ணல. டேட் மென்ஷன் பண்ணே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வரேன். நம்ம சோசியல் மீடியாஸ் எல்லாமே பிளேஸ் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த OnePlus 13 இந்தியன் ரீஜன்ல லான்ச் பண்ணிட்டாங்க. அதோட பேஸ் வேரியன்ட் 70,000 ரூபாய். இந்த கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணலாம். 60,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்டான மொபைல் இருக்கு. ஆனா OnePlus 13 அடுத்து 14 வராம 15 கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு OnePlus மட்டும் கிடையாது, விவோ இருக்கட்டும், இன்னைக்கு ஓப்போவா இருக்கட்டும், இந்த 14 சீரிஸ்ல நெக்லெக்ட் பண்ணிட்டு டேரக்டா 15க்கு ஜம்ப் பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ இருந்தாலும் இந்த OnePlus 15 பாத்தீங்கன்னா போன வருஷம் 13 டிசைனுக்கு கம்பேர் பண்ணும்போது டோட்டலி சேஞ்சஸ். சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா சர்க்கிள் ஷேப்ல ஒரு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், இன்னைக்கு அப்படி கொண்டு வரல. பட் ஆனா இந்த வட்டம் கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஸ்ட்ரைட்டராவும், அது பக்கத்துல அல்ட்ரா வைட் சென்சார் கொண்டு வந்துட்டாங்க. அது பாட்டம்ல ஃபிளாஷ் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு செப்பரேட்டரா இருக்கு. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு OnePlus பிராண்டிங் இருக்கு. பட் ஆனா ஹேசல் பிளேட் இது மாதிரி விஷயங்கள் எங்க பேக் சைட்ல எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஆனா ஹேசல் பிளேடோட டைப் பண்ணி தான் இந்த வட்டம் சென்சாரும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் எப்பயும் போல உங்களுக்கு வால்யூம் ராக்கர் கீஸ் அண்ட் உங்களுக்கு பவர் கீ எல்லாமே உங்களுக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு அந்த சைடு அலர்ட் கீயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ ஏஐ மூலமா நிறைய விஷயங்கள் அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4 inches நல்ல கர்வியாவும் இருக்கு. நல்ல ஒரு காம்பேக்டான ஒரு 6.78 இன்ச்ல டிஸ்பிளேவும் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளேல பார்க்கும்போது Quad HDR டபுள்யூ விஷன் சப்போர்ட்டோட 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது இந்த வட்டம் இந்த OnePlus டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரான்னு பார்க்கும்போது ஒரு 350 சென்சாரோட கொண்டு வர போறாங்க. ஹேசல் பிளேடோட டைப் பண்ணி பிரைமரி சென்சார் 50 MP, பெரிஸ்கோப் டெலஃபோக்கஸ் லென்ஸ் ஒரு 50 MP, 50 MP அல்ட்ரா ஃப்ரண்ட்ல எப்பயும் போல அந்த 32 MP ஓட வரப்போகுது. சோ இங்க ஹேசல் பிளேடோட டைப் பண்ண போறாங்க. அண்ட் இதுல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5x ஆப்டிகல் ஜூமும் இங்க டெலஃபோக்கஸ்ல வரப்போகுது. அண்ட் சென்சார்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹேசல் பிளேடோட சேம் சென்சார்ஸ் தான் இங்க இன்க்ளூட் பண்ணி போறாங்க. ஹையஸ்டா 8K வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். EA சப்போர்ட்டும் இங்க கொண்டு வர போறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் ஃபீல் பார்க்கும்போது அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 அதுக்கு மேல Oxygen OS 16 சப்போர்ட்டோட ஒரு லேட்டஸ்டான UI-யோட வரப்போகுதுன்னே சொல்லலாம். அண்ட் ஹார்ட்வேர் சப்போர்ட் LPDDR5X RAM, UFS 4.1 சப்போர்ட், ஹாப்டிக் ஃபீட்பேக்கா நல்ல ஒரு ப்ராடரான உங்களுக்கு ஹாப்டிக் மோட்டர் கொடுக்க போறாங்க. அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்க போது அது டபுள்யூ விஷன் சப்போர்ட்டோட ப்ரொவைட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த போன் சைடு அலர்ட் கீயும் இந்த வட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து இங்க பேட்டரி செக்மெண்ட்னு பார்க்கும்போது ஒரு 7300 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி. போன சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த வட்டம் பேட்டரியோட இமேஜ் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலும் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லலாம். சோ பேட்டரிக்கு எந்த ஒரு குறையும் இருக்க போறது கிடையாது. அண்ட் போன் ஹீட் ஆயிடக்கூடாதுக்காக இங்க வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் இந்த போனோட இன்னொரு பெரிய விஷயம் இதோட SoC. சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா OnePlus 13ல Snapdragon 8 Elite இன்னவட்டம் அதே பவர்ஃபுல்லான Snapdragonோட 8 Elite Gen 5 ஒரு 3 மார்க்கிட்ட கூட கொண்டு வர போறாங்க. ஒரு பவர்ஃபுல்லான SoC. ஸோ கேமிங்க்கு பஞ்சாயத்து இருக்க போறது கிடையாது. நல்ல ஒரு பெஞ்ச் மார்க் ஸ்கோரிங்கும் இருக்க போகுது. அண்ட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு இந்த போன் மூலமா நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த OnePlus 15 அபிஷியலா டேட் லான்ச் ஆனோடனே அவங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு கன்ஃபார்மான நியூஸ். அண்ட் சைனால லான்ச் பண்ணோடனே டெடிகேட்டடா செப்பரேட்டான அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த OnePlus 15 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லியிருக்கேன். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.